ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சன் டிப்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டில் ஊறுகாய் பண்ணுவோம். அது சீக்கிரம் கெட்டு போயிடும். ரொம்ப நாள் கெடாமல் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, வீட்டில் நம்ம ஊறுகாய் பண்ணும்போது ஊறுகாய் கூட நம்ம குக்கிங் வினிகர் சேர்த்து நம்ம ஊறுகாய் பண்ணோம்னா அது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம பால் காய்ச்சும்போது பால் பொங்கி கீழே சிந்திடும். பால் பொங்கினாலும் கீழே சிந்தாமல் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, பால் காய்க்கிற பாத்திரத்துக்கு மேலே ஒரு மரக்கரண்டியே இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா பால் பொங்கி கீழே வழியாது. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பூரி செய்யும்போது எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது பூரி நல்லா உப்பலாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் சுருங்கி அப்பளம் மாதிரி ஆயிரும். இது ரொம்ப நேரம் உப்பலாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, பூரி மாவு பிசையும் போது அதோட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா பூரி அப்படி ரொம்ப நேரம் உப்பலாகவே இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மெது வடை பண்ணும்போது வடை நல்ல மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்கு வடைக்கு மாவு அரைக்கும்போது உளுந்தம்பருப்போட கொஞ்சம் பச்சரிசியும் சேர்த்து அரைச்சிங்கன்னா வடை நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கீரை கடையில் செய்யும்போது கீரையோட கலர் மாறி போயிடும். கீரையோட கலர் மாறாமல் இருக்குன்னா கடையில் நம்ம செய்யும்போது கீரையோட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம செஞ்சோன்னா கீரையோட கலர் மாறாமல் இருக்கும். அடுத்து என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அரிசி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் வண்டுகள் வந்துடும். வண்டுகள் வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, வர மிளகாய் அதாவது காஞ்ச மிளகாய் போட்டு வைக்கலாம். அல்லது பிரியாணி இலை போட்டு வைக்கலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டு வச்சிங்கன்னா பூச்சி வண்டு அரிசியில் வராமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, பாதாம் பருப்பில் உள்ள தோலை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு தான். பாதாம் பருப்பில் கொதிக்கிற தண்ணீரை ஊற்றி வச்சு ஒரு நிமிஷம் அப்படி வச்சுட்டு அப்புறம் நம்ம தோலை உரித்தோம்னா ஈஸியாக உரித்து எடுத்துடலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோசை எப்படி மொறுமொறுப்பாகவும் பொன்னிறமாகவும் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க இட்லி மாவோட கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றினா தோசை நல்ல மொறுமொறுப்பாகவும் பொன்னிறமாகவும் இருக்கும். அடுத்து என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சர்க்கரை வச்சுருக்க பாத்திரத்தில் எறும்பு அதிகமாக வரும். இதை எப்படி வராமல் தடுக்கிறதுனா, நம்ம சர்க்கரை வச்சுருக்க பாத்திரத்துக்குள்ளே ஒரு 2 கிராம்பை போட்டு வச்சிங்கன்னா எறும்பு வராது. அடுத்த வீடியோவில் வேறு சில டிப்ஸ்களோடு சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.